ஹாய், வெல்கம் டு நிலாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பிரிஞ்சி செய்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிட்டோம். இப்போ நம்ம அதில் ஏலக்காய் போட்டுக்கலாம், கிராம்பு, பட்டை, 2 பிரிஞ்சி இலை. நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் இப்போ போட வேண்டாம், நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வதங்கட்டும். வெங்காயம் வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து தக்காளி அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இதோடு சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நெக்ஸ்ட்டு நான் பீன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கட் பண்ணிட்டேன். பீன்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் இவ்வளோ பீன்ஸ் போடணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பீன்ஸ் அதிகமாக தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. கொஞ்சம் காய்கறிகளாம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். வதக்கலாம். இப்போ நம்ம அதோடு சேர்த்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் வந்து நல்லா 1 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ரொம்ப 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் உங்களோட விருப்பம்தான், மோஸ்ட்லி போட மாட்டாங்க, நான் லைட்டாக போடுறேன். அப்புறம் கரம் மசாலாவும் நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் ரொம்ப ஆட் பண்ணலை, ஏன்னா ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் நான் வந்து இவ்வளோ தான், 1/4 ஸ்பூன் தான் நான் அதில் போட்டிருக்கேங்க. இது நானே வீட்டில் வந்து அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணது. நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்ட் எடுத்து போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் இப்போ போட்டுக்கலாம் நம்ம இதோடு சேர்த்து. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு அரிசி ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது பச்சை மிளகாவையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ காய்கறிலாம் வதங்கி எண்ணெய் வெளியே வருது. இந்த டைமில் தான் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணணும். இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி அரிசி எடுக்கல, பாஸ்மதி எடுக்கல, சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அது வந்து 2 கப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து நான் புழுங்கல் அரிசிங்கிறதுனால வந்து 5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். 2 கிளாஸ் எடுத்தேன்னா 5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா தண்ணி எடுத்து வேகும், அதனால நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். புழுங்கல் அரிசிங்கிறதுனால அது டைம் எடுத்து தாங்க வேகும்.
எப்படி இருந்தாலும் இதுக்கு வந்து நான் 6 விசில் விடுவேன். அப்போ தான் இது கரெக்டாக வேகும். பாஸ்மதினா நம்ம 2 விசில் இல்லைன்னா 2லேருந்து 3 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இதோட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டி இது வந்து பாஸ்மதியில் அதனால தைரியமாக நம்ம கிளறி விடலாம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக பாஸ்மதி இல்லாமல் நம்ம சாப்பாட்டு அரிசியில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணோம். உப்பு வந்து ஒரே ஒரு பிஞ்சு தான் கம்மியாக இருக்குது. இது போட்டோன்னா கரெக்டாக ஓகேங்களா. இப்போ நம்ம இதை மூடிக்கலாம் குக்கரை. அவ்வளோதாங்க. அது வரட்டு ஒரு 6 விசில் வரணும். வந்தால் சரியாக இருக்கும். ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். அது கேஸ் வரதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வெங்காயம் பச்சடிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பச்சை மிளகாய் கொரியாண்டர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். வாங்க வியூவர்ஸ், இப்போ நம்ம கொஞ்சம் பச்சடி வச்சுக்கலாம். சூப்பராக வந்துருக்கு வியூவர்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.